நெட்டப்பாக்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்ற மளிகை கடை வியாபாரியை மடுகரை போலீசார் கைது செய்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் 4 முனை சந்திப்பில் மளிகை கடை நடத்தி வருபவர் நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த அபிமன்யு. நேற்று மாலை மடுகரை போலீசாருக்கு இவரது மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பதாக தகவல் கிடைத்தது. மடுகரை உதவி ஆய்வாளர் குப்புசாமி மற்றும் போலீசார் கடைக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த கடையில் இருந்த குட்கா, ஹான்ஸ், விமல் பாக்கு உள்ளிட்ட 280 பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அபிமன்யுவை நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து சென்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அவரிடமிருந்து 1,30,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 40,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிராமப்புற பகுதியில் லட்சக்கணக்கில் போதைப் பொருட்கள் கிடைப்பது குறித்து பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். சாலையோரத்தில் வசிக்கும் 14 குடும்பங்களுக்கு தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, கந்தப்ப முதலியார் வீதி, புசி வீதி, லபோர்த் வீதி, மோந்தரேஸ் வீதி ஆகிய பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் 14 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வீடு வழங்க கோரி விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் லம்பார்ட் சரவணன் நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், எம்எல்ஏ நேரு, குடிசை மாற்று வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தரராஜி உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். துத்திப்பட்டு தொழில்பேட்டை செல்லும் சாலையில் உள்ள பாலம் சீரமைக்கும் பணியினை அமைச்சர் AK சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இருந்து தொழில்பேட்டை வழியாக காட்டேரிக்குப்பம் செல்லும் சாலையில் உள்ள பாலம் பழுதடைந்துள்ளதால் அதனை சீரமைக்கும் பணிக்கு 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு செயற்பொறியாளர் சுந்தர்ராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன், தேவர், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நகராட்சியில் சொத்து வரி, திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை செலுத்தி ஜப்தி நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி 2024-25 ஆண்டு வரை செலுத்த வேண்டிய சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை உடனே செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சொத்து வரி மற்றும் திடக்கழிவு அகற்றும் கட்டணத்தை பொதுமக்கள் செலுத்துவதற்கு ஏதுவாக வரும் 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளிலும், மார்ச் 1 முதல் 31ஆம் தேதி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறையின்றி செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி நகராட்சி கம்பன் கலையரங்கம், முத்தையால்பேட்டை மார்க்கெட் வணிக வளாகம், நெல்லித்தோப்பு மற்றும் முதலியார்பேட்டை மேரி அலுவலகம் ஆகிய 4 இடங்களில் கணினி சொத்து வரி வசூல் மையங்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செலுத்தலாம். சொத்து வரி செலுத்தாதவர்கள் மீது ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும். தவிர 25,000 ரூபாய்க்கு மேல் சொத்து வரி நிலுவை வைத்திருப்பவர்கள் விவரம் நகராட்சி இணையதளத்தில் வெளியிடப்படும். அதன் பின்னும் வரியை செலுத்தாவிடில் அவர்களின் பெயர், முகவரி, நிலுவைத் தொகை ஆகிய விவரங்கள் அடங்கிய பட்டியல் அனைத்தும் நாளிதழ்களில் வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர், மீனவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலங்கை அரசை கண்டித்தும் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
போராட்டத்தில் பங்கேற்ற மீனவ பெண்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும், ஆதரவற்றுள்ள குடும்பத்தினருக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து ஒப்பாரி வைத்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், சீன அரசுக்கு கைகூலியாக செயல்பட்டு வரும் இலங்கை அரசானது நம் நாட்டு மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதன் மூலம் நம் நாட்டின் மீது மறைமுக போரை உருவாக்குவதாக தெரிகிறது. இதற்கு இலங்கை மீது இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றார். கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழ் சமுதாய மீனவர்கள் இலங்கை அரசால் துப்பாக்கிச் சூட்டால் தாக்கப்படுவதும் அவர்களின் மீன்பிடி சாதனங்கள் முழுமையாக அழிக்கப்படுவதுமாக உள்ளது. தமிழ் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றாலே பயத்துடன் அவர்கள் திரும்பும் சூழல் உள்ளது. நேற்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யப்பட வேண்டும். குண்டடிப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் 2 மீனவர்களையும் போர்க்கால அடிப்படையில் புதுச்சேரிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார். மடுகரை முத்தாளம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை தினத்தை ஒட்டி சிறப்பான முறையில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் மடுகரை VS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை தினத்தை ஒட்டி உற்சவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மடுகரை கிராமத்தில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கா குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். நிரவி பகுதியில் வள்ளலார் மடம் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடத்தை நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வள்ளலார் மடம் செயல்பாடற்று இருந்தது. இந்த நிலையில் வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு நாளை காலை 6 மணிக்கு கடம் வைத்து அகவல் பாராயணம் தீபாராதனையுடன் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா தொடங்குகிறது. நிகழ்ச்சி குறித்து விழா குழுவினர் கூறுகையில், நிரவி கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு வள்ளலார் வீதியில் தெய்வ திரு ஆர் மாரியப்பன் அவர்கள் ஜாதி மதம் பேதமின்றி சத்திய சன்மார்க்க சங்கத்தை நிறுவப்பட்டது. இப்பொழுது பல வருடங்களுக்கு பிறகு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு நாகை அருள்ஜோதி அகழ்விளக்கு மன்ற தலைவர் அருளாளர் சைவமணி சவுந்தரராஜன் ஐயா முன்னிலையில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வள்ளலாரின் அருள் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். பாகூர் தொகுதியில் 62,60,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை MLA செந்தில்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் பாகூர் மாஞ்சாலை முதல் சித்தேரி அணைக்கட்டு வரை வாய்க்கால் ஓரமாக 42,49,000 ரூபாய் செலவில் பாதுகாப்பு இரும்பு தடுப்பு அமைத்திடவும், குருவிநத்தம் சோரியாங்குப்பம் சாலையில் சண்டிகேஸ்வரி கோவில் முதல் குருவிநத்தம் தகன மேடை வரை 20,20,000 ரூபாய் செலவில் யூ வடிவ வடிகால் வாய்க்கால் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதில் MLA செந்தில்குமார் தலைமை தாங்கி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் மாறன், திமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள 5 பேரவை தொகுதிகளுக்கு அரசு சார்பில் தினமும் 20 லிட்டர் குடிநீர் கேன் விநியோகிக்க பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார். குடிநீரின் தரம் குறித்து பொதுப்பணித்துறை மற்றும் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர், உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்களுடன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இதில் DDS அளவு அதிகமுள்ள பகுதிகளில் உடனடியாக கூடுதல் குடிநீர் சுத்திகரிக்கும் கருவிகளை நிறுவவும், பழுதடைந்தவைகளையும் சீரமைத்து பயன்படுத்தவும் உத்தரவிட்டார். அத்துடன் நகர்பகுதியில் DDS 1500 எனும் அளவுக்கு அதிகமான நிலையில் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீரை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் சேமிக்கவும், அதன் பின் குடிநீர் சுத்திகரிப்பு கருவிகளை நிறுவி நீரை சுத்திகரித்து கேன்களில் அடைத்து வீடுகளுக்கு தலா 20 லிட்டர் வீதம் விநியோகிக்கவும் உத்தரவிட்டார். புதுச்சேரி நகராட்சியில் உருளையன்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன், முத்தையால்பேட்டை, காமராஜர் நகர் ஆகிய தொகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு முதல் கட்டமாக 15 நாட்களுக்குள் கேன் மூலம் குடிநீர் வழங்க அறிவுறுத்தினார்.
நீர்நிலைகளில் இருந்து சுத்திகரித்து மக்கள் நல்ல குடிநீர் வழங்கும் வரை இடைக்கால ஏற்பாடாக இந்த முறை தொடர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரத்தின் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரத்தின் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை 4:30 மணியளவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஆலய நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் ஆலய நிர்வாகிகள், சேந்தநத்தம் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.